அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறும் இந்த வேளையில் மகர ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி முன்னேற்றம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, மகர ராசிக்காரர்களுக்கு தொட்ட காரியம் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது, எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களது விதி மாற்றும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது மனித வாழ்வையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு மிக அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். மற்ற கிரகங்களை காட்டிலும் அனைத்து விதமான பணிகளிலும் தனது ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்துகிறார். மற்ற கிரகநிலைகள் அனைத்தும் நேர் எதிராக சாதகமற்ற சூழலில் இருந்தாலும் கூட குரு ஒருவர் சாதகமாக இருந்தால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக உங்களை தேடி வரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அசூர பலத்துடன் இந்த தருணத்தில் உச்சம் பெறுகிறார். எனவே எண்ணி 3 நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது, இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் நடைபெற போகின்றன என்று பார்க்கும்போது பொதுவாகவே நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மனித வாழ்வில் அள்ளி கொடுப்பார். மற்ற கிரகநிலைகளை காட்டிலும் குரு பகவானினுடைய ஒவ்வொரு அசைவும் சிறு சிறு நகர்வும் மிக பெரிய அளவிலான மாற்றத்தையும் தாக்கத்தையும் அதிரடியான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவேதான் மற்ற கிரகநிலைகளின் நகர்வை காட்டிலும் குரு பகவானினுடைய பெயர்ச்சி, குரு பகவானினுடைய சிறு நகர்வு கூட மிகவும் கவனமாக பார்க்கப்படுகிறது. அவர் தனது சொந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்றிருப்பதோடு மட்டுமல்லாது உச்ச ராசியில் உச்சமும் பெறுகிறார். எனவேதான் இந்த வேளை என்பது அபரிவிதமான வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எனவேதான் எண்ணி 3 நாளில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. உங்களுடைய விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய அளவிலான மாற்றத்தை உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுக ஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார். மற்ற இடங்களில் வலம் வந்தாலும் கூட பெரிய அளவிலான சிரமத்தையோ சிக்கலையோ ஏற்படுத்தி விட மாட்டார். குரு பகவான் சாதகமற்ற சூழலில் ஜென்மம் அஷ்டமம் போன்ற இடங்களில் இருந்தாலும் கூட குரு பகவானிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் வராமல் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதே தவிர குரு பகவானிடம் இருந்து தோஷமோ சிரமமோ பிரச்சனையோ எதுவுமே வராது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் நவ கிரகங்களுமே குரு பகவான் ஒருவரை மட்டும்தான் சமகிரகமாகவோ நட்பு கிரகமாகவோ பார்க்கப்படுகிறது. எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை என்பது கூடுதல் சிறப்பு. ஏனென்றால் குரு என்பவர் ஆசானாக பார்க்கப்படுகிறார், அனைத்து கிரகங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் பெறுவதோடு மட்டுமல்லாது உச்சமும் பெறுவதால் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது. திருமணம் உள்ளிட்ட பல எந்த எதிர்பார்ப்பாக இருந்தாலும் உங்களது விதி மாறும் தருணமாக இந்த வேளையை மாற்றிக் கொடுப்பதால் பொருளாதார ரீதியான உச்சபட்ச மாறுதலை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேளையை மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க. தவற
தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி பயன்படுத்தி கொள்ளும் போது சாதகமற்ற சூழல், சிக்கல் நிறைந்த விஷயம் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளை கூட உங்களது விதிமாறும் நேரமாக உறுதியாகவே குரு பகவான் மாற்றிக் கொடுப்பார். ஏனென்றால் அவர் வலுவிழந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் வக்ரகதியில் வலம் பெறுவதை காட்டிலும் அதிசாரமாக உச்சம் பெறும் தருணம் என்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் ஆட்சி பலம் பெறுவதை காட்டிலும் சிறப்பான நன்மை அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே எண்ணி 3 நாளில் உங்களது விதி மாறும் அற்புதமான நேரமாக இந்த வேளையை மாற்றி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் நிச்சயமாக விலகும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களை இந்த வேளையில் வலுப்படுத்துகிறது. அப்படி வலுப்படுத்துவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதால் உங்களது விதிமாறும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை மிகவும் வலுவாக பார்க்கிறாருங்க குரு பகவான். தனது சொந்த ராசியை பார்ப்பதால் தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது விதி மாறுவதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் இது நடந்தே தீரும், யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சம் பெறும் குருவின் அமைப்பால் எண்ணி 3 நாளில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து நிறைவாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் சிந்தித்து குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இந்த வேளையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சகாயாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஜென்மராசியை பார்க்கிறார். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் எந்த காரியத்தை நினைத்தாலும் நினைத்த மாத்திரமே செய்து முடிக்கக்கூடிய வலுவான ஆற்றலும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. எனவே தனவரவு அதிகரிக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைந்து முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும், கல்யாண பேச்சுகள் சிறப்பாக கைகூடும், திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூட போகிறது. எதுவரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த உரிய அங்கீகாரம், உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மற்றற்ற மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில் தடைபட்டிருந்த காரியங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக சப்தமத்தில் குரு உச்சம் பெறுவதால் செய்து முடிக்க முடியும். மத்திய மாநில அரசின் சலுகைகள் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நிறைவாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல வாய்ப்புகள் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. மகர ராசிக்காரர்கள் எந்தவிதமான எதிர்பார்ப்புகளில் இருந்தாலும் அவை எளிதில் கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது. எனவே இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் தவறவிட்டு விட வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும், இடமாறுதல், வீடு மாறுதல் ஏற்பட்டாலும் பதவி உயர்வுடன் சேர்ந்த நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு உச்சம் பெறுவதால் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை அபரிவிதமாக கைகூடும். கலைத்துறை, அரசியல் துறையில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு பொருளாதார ரீதியாக நிறைவையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் மகர ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள கால பைரவர் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். திடீரென பல முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதோடு பல சிரமங்கள் விலகி எண்ணி 3 நாளில் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கைகூடும்.